வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் நாளை மறுநாள் கரையை கடக்கும். கடலோர மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை. திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் கல்வியாண்டில் நீட் தேர்வு உறுதி, மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். எதிர்க்கட்சியினர் தொடர் அமளி, நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. விழுப்புரம் அருகே அரசு பேருந்துகள் மோதல், 5 பேர் பலி, 40 பேர் படுகாயம். வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ளது. நாடா என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புயல் கடலூர் அருகே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த புயல் கடலூர் அருகே நாளை மறுநாள் அதிகாலையில் கரையை கடக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சென்னை நகரில் நாளை அதிகாலை முதல் மழை பெய்யும் என்றும், காற்றின் வேகம் 54 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்யும் என்றும், வரும் 2ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 730 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. நாடா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி அதிகாலை வேதாரண்யம் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில் கடலூருக்கு அருகே கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக இந்த மழையின் அளவு உட்புற மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழையும் பெய்யக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் நாளை அதிகாலை முதல் மழை பெய்ய துவங்கி படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும். ஓரிரு முறை கன மற்றும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. நாடா புயல் எச்சரிக்கையை அடுத்து சென்னை உள்பட 5 கடலோர மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை முதல் 2 நாள் விடுமுறை அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், நாகை, திருவள்ளூர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை முதல் 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வானூர், மரக்காணம் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புயல் எச்சரிக்கையை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அனைத்து திரையரங்குகளிலும் காட்சி தொடங்கும் முன் கட்டாயம் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய கீதம் தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய கீதம் இசைக்கும் போது திரையில் தேசிய கொடி இடம்பெற வேண்டுமென்றும், அப்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது. திரைப்பட காட்சி தொடங்குவதற்கு முன் தேசிய கீதத்தை இசைக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. எந்த காரணத்திற்காகவும் தேசிய கீதத்தின் சுருக்க வடிவம் இசைப்படக்கூடாது என்றும், அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி தெரிவித்துள்ள மத்திய அரசு, நாட்டுப்பற்றை வளர்க்க உதவும் என்றால் அதனை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று மாநில அரசுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் விளம்பரம் செய்யவும் மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது.
மருத்துவ படிப்புகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு எனப்படும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு கட்டாயம் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு ஒரே மாதிரி நுழைவுத் தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் உடனடியாக அமல்படுத்த முடியாத நிலை இருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு ஓராண்டிற்கு விலக்களிக்கும் அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்தது. இதனிடையே பல்வேறு மாநிலங்கள் தங்கள் மாநில மொழிகளில் நீட் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. இந்த நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தையும் நீட் தேர்வு மூலம் மட்டுமே நிரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த ஆண்டு தனியார் கல்லூரிகளில் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு மே மாதம் 1ஆம் தேதியும் ஜூலை 24ஆம் தேதியும் நீட் தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து உரிய மாற்றம் செய்து அடுத்த ஆண்டு முதல் மாநில மொழிகளில் நீட் தேர்வு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் ஏற்கனவே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் செய்தியாளர்களுடன் இன்று பேசிய மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை தொடங்கிய போது கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு குறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களுடன் பேசிய போது மரணமடையும் நபர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது நமது மரபு என்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் மரணமடைந்த வீரர்களை நாம் கௌரவப்படுத்தவில்லை என்றும் கூறினார். இதனால் தான் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததாக அவர் கூறினார். हमारा कहना है कि 50-50 में 50% ब्लैक मनी वापस दे दिया है। शायद पहली बार हमारे जो सैनिक मरे हैं उनका आदर नहीं किया, इसलिए हमारी पार्टी और पूरा ऑपोजिशन प्रोटेस्ट में वॉकआउट किया। இன்று மாநிலங்களவை கூடியபோது எதிர்க்கட்சியினர் பணத்தால் விவகாரம், வருமான வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றம் உள்ளிட்டவை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சியினரின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. பின்னர் பிற்பகல் 2 மணி அளவில் அவை கூடியதும் நக்ரோட்டாவில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற சண்டையில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை என கூறி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 1 மாத காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த திமுக தலைவர் கருணாநிதி தற்பொழுது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஓய்வுக்காக பெங்களூரு செல்ல திட்டமிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவரை சந்திக்க தொண்டர்கள் யாரும் வரவேண்டாம் என்றும் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டது. கட்சி நிகழ்ச்சிகளிலோ பொது நிகழ்ச்சிகளிலோ கருணாநிதியும் பங்கேற்கவில்லை. வழக்கமாக கோபாலபுரம் வீட்டிலிருந்து மதியம் அல்லது மாலையில் சிஐடி காலனியில் உள்ள ராசாத்தி அம்மாள் வீட்டிற்கு செல்லும் கருணாநிதி வீட்டை விட்டு வெளியே வராமலேயே இருந்தார். ஏறத்தாழ 1 மாத கால இடைவேளைக்கு பின்னர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து திமுக பொதுச்செயலர் அன்பழகன் நவம்பர் 24ஆம் தேதி தம்மை சந்தித்து நலம் விசாரித்ததாக புகைப்படத்துடன் ட்விட்டரில் கருணாநிதி தகவல் தெரிவித்தார். இதனிடையே திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளாக கருணாநிதியை சந்திக்காத அழகிரி அக்டோபர் 27ஆம் தேதி கோபாலபுரம் வந்து கருணாநிதியை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். 2வது முறையாக இன்று கருணாநிதியை சந்தித்த அழகிரி பின் வீட்டில் இருந்தார். அதே நேரத்தில் கோபாலபுரம் வீட்டுக்கு மு.க. ஸ்டாலினும் வந்தார். ஸ்டாலினும் அழகிரியும் ஒரே அறையில் அமர்ந்திருந்த போதிலும் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. கடந்த 1 மாத காலமாக உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருந்ததால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி கருணாநிதியை வெளியிடத்திற்கு அழைத்து செல்ல குடும்பத்தினர் திட்டமிட்டு வருகின்றனர். குறிப்பாக பெங்களூருவில் உள்ள கருணாநிதியின் மகள் செல்வி வீட்டிற்கு அழைத்து செல்ல முடிவு செய்திருப்பதாகவும் விரைவில் ஓய்வெடுப்பதற்காக கருணாநிதி பெங்களூரு செல்லவிருக்கிறார் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு குழந்தை உள்பட 5 பேர் அதே இடத்தில் பலியாகினர்.
படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் இருந்து அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை வந்து கொண்டிருந்தது. அந்த பேருந்து விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்தில் பயணிகள் ஏறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் பேருந்தை திருப்பியுள்ளார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மறுபுறம் சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சி சென்று கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்து மீது மோதி தடுப்பு கட்டைகளை உடைத்துக் கொண்டு சேவை சாலையில் தலைக்குப்புறக்க விழுந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த ஒரு குழந்தை உள்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 2 பேருந்துகளில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். காயமடைந்த பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நிர்ம எக்ஸ்பிரஸ்காரன் வந்து வந்துனே இருக்கும்போது என்ன பண்ணுறதுனாக்கா பாண்டி பஸ்காரன் வந்து இந்த செல்லில் அணைச்சி நிறுத்தும் போது அந்த செல் இந்த ஹெவி ஃபீல்டில் வந்து டர்னிங் அந்த வேகத்தடை இதுலேருந்து வந்துன்னு இருக்கும்போது பட்டினம் எக்ஸ்பிரஸ்காரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால என்ன பண்ணால் மெட்ராஸில் வந்த வண்டியில் இந்த சைடில் இந்த கட்டையில் அந்த சைடில் போய் கொடுத்து ஒரு 5 பேர் மேலே ஸ்பாட் அவுட், அதில் ஒரு 30 பேர் மேலே ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருந்தாங்க. சர்வீஸ் ரோட்டில் வந்து லாரி பூரா நிறுத்திடுறாங்க. வண்டி பூரா இந்த லோக்கல் வண்டி இங்கே நிறுத்தி டிக்கெட் ஏற்றுறதுனால தான் இந்த பிரச்சனையே நடக்குது. இங்கே ஒரு பாதுகாப்பே கிடையாது. இந்த மேம்பாலம் கட்டந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இங்கே அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய உயிரிழப்பு. அதனால் காவல்துறை இங்கே வந்து காவல்துறை 24 ஹவர்ஸும் இங்கே பணியில் ஈடுபடுத்தி இந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், போக்குவரத்தையும் சரி பண்ணணும். சர்வீஸ் ரோடை எடுத்தணும், இல்லை சர்வீஸ் ரோடு நிறுத்தா வேறு இடத்துல வாகனத்தை நிறுத்தணும். அந்த இடத்த நிறுத்தினதால எதிரி வாகனங்கள் மோதி பெரிய விபத்து ஏற்படுறது காரணம். தொடர்ந்து அங்கே விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க போதிய அளவு பணமில்லை. வங்கி அலுவலர்களின் கூட்டமைப்பு தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் கைது செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்புடைய 4 பேரும் பலத்த பாதுகாப்புடன் பெங்களூரு அழைத்துச் செல்லப்பட்டனர். மதுரையில் கைது செய்யப்பட்ட அபாஸ் அலி, சம்சுன் கரீம்ராஜா, முகமது அயூப் அலி, சம்சுதீன் ஆகிய 4 பயங்கரவாதிகள் மேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 4வரையும் பெங்களூருவில் உள்ள சிறப்பு விசாரணை மன்றத்தில் நாளை மாலை 5:45 மணிக்குள் ஆஜர்படுத்த வேண்டுமென நீதித்துறை நடுவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் பலத்த காவலுடன் மதுரையில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களிடம் முனைப்புடன் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் இன்று காலை 4 பேரும் விமானம் மூலம் பெங்களூருவுக்கு தேசிய புலனாய்வு அமைப்பு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். தமிழக பொதுத்துறை வங்கிகளில் டிசம்பரில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க 10,000 கோடி தேவைப்படும் நிலையில் 3,000 கோடி ரூபாய் மட்டுமே இருப்பு உள்ளதாக வங்கி அலுவலர்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து வங்கி அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் அதன் நிர்வாகிகள் சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசினர். அப்போது மதிப்பிழந்த பணத்தாள்களை மாற்றும் விவகாரத்தில் மக்கள் சிரமப்பட்டதற்கு முக்கிய காரணமே புதிய பணத்தாள்கள் அதிக அளவில் தனியார் வங்கிகளுக்கு வழங்கப்பட்டதுதான் என்று தெரிவித்தார். கடந்த அக்டோபர் மாதமே நாடு முழுவதும் வங்கிகளுக்கு புதிய 2,000 ரூபாய் தாள்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த அவர், இதேபோல் புதிய 500 ரூபாய் தாள்களையும் வழங்கியிருந்தால் மக்கள் சிரமத்திற்குள்ளானதை தவிர்த்திருக்க முடியும் என்று கூறினார். புதிய பணத்தாள்கள் 6,000 கோடி ரூபாய் அளவிற்கு தனியார் வங்கிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு குறைவான அளவே புதிய பணத்தாள்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். வழக்கமான மாதத்தின் முதல் வாரத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் மற்றும் ஓய்வூதிய தேவைகளுக்காக 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்றும், ஆனால் தற்பொழுது 3,000 கோடி ரூபாய் மட்டுமே கையிருப்பில் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதுமாக சம்பளம் மற்றும் பென்ஷன் பட்டுவாடாவுக்கு சாதாரணமாக முதல் வாரத்தில் சுமார் 10,000 கோடி ரூபாய் விநியோகிக்கப்படுகின்றது. ஆனால் இன்று 3,000 கோடியே நேற்றைய நிலவரப்படி வங்கிகளில் கையிருப்பு இருக்கின்றது. எனவே போதுமான பணத்தை ரிசர்வ் வங்கி கொடுத்துதவ வேண்டும். நாடா புயல் எச்சரிக்கையை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் குண்டு ஏற்றப்பட்டுள்ளது.
நாடா புயல் எச்சரிக்கையை அடுத்து கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினத்தில் உள்ள துறைமுகத்தில் இன்று காலை 1ஆம் எண் புயல் கொண்டு ஏற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் புயல் வலுவடைந்துள்ளதாக வெளியான தகவலை அடுத்து மாலையில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டது. விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அலுவலர்கள் எச்சரித்துள்ளனர். ₹1 தாள் முதலில் அச்சடிக்கப்பட்டு இன்றுடன் 100 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன. ஒத்த ரூபாய் நோட்டு என சாதாரணமாக அழைக்கப்படும் ₹1 தாள் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி இதே நாளில்தான் வெளியிடப்பட்டது. அதன் இருபுறமும் இங்கிலாந்து நாட்டின் 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் உருவப்படம் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அன்றைய காலத்தில் ₹1 தாள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றதுடன் வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கும் பெரிதும் உதவிகரமாக இருந்துள்ளது. ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு பிறகு 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 நாளில்தான் பணத்தால் அச்சடிக்கும் உரிமையும் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்பட்டது. ₹1 தாளில் 8 மொழிகளும் 1940ஆம் ஆண்டில் 6வது ஜார்ஜ் மன்னரின் உருவப்படம் என மாற்றம் இயற்றப்பட்டது. 1949ஆம் ஆண்டில் நிதித்துறை செயலர் KRK மேனன் கையெழுத்துடன் வரலாற்று சின்னமான அசோக் ஸ்தூபியின் வடிவமும் அச்சடிக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டில் ஹிந்தி எழுத்துக்களில் ₹1 என அச்சடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 43 ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்த ₹1 தாள் 1994ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. 11 ஆண்டுகள் கடந்த பிறகு மீண்டும் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புதிய ₹1 தாள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ₹1 தாள் அச்சடிக்க ₹1.14 செலவிடப்படுகிறது. 100 ஆண்டுகளை நிறைவு செய்து 100 வயதை எட்டியுள்ள ₹1 தாளை கோவையில் உள்ள சாய்பா காலனியைச் சேர்ந்த பழங்கால நாணய சேகரிப்பாளர் ஜெயஸ்குமார் என்பவர் மிகுந்த ஆர்வத்துடன் பாதுகாத்து வருகிறார். 1994 வரைக்கும் ₹1 நோட்டுகள் வந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த 1994க்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 2015 ரீஇஷ்யூ பண்ணாங்க. அப்புறம் 2016 இப்போ வரைக்கும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ₹1 நோட்லேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு தான் அதில் மென்ஷன் இருக்கும். மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வரும். 500 மற்றும் ₹1000 பணத்தாள்களின் மதிப்பு பிரச்சனையால் பிற தொழில்களைப் போலவே தமிழகத்தில் புத்தக பதிப்பு தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜனவரி மாத சென்னை புத்தக கண்காட்சியும் வரவிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். 500 மற்றும் ₹1000 தாள்கள் மதிப்பிழந்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்களின் அன்றாட பயன்பாட்டில் இருந்து இவ்விரு தாள்களும் அறவே ஒழிக்கப்பட்டுவிட்டன. பணப்புழக்கம் இல்லாததால் நாட்டின் பிற தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதைப் போலவே தினசரி பயன்பாட்டிற்கு பணமின்றி புத்தக பதிப்பு தொழிலும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டிருக்கிறது. புத்தக தயாரிப்பு பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விற்பனைகளும் சொல்லிக்கொள்வதாக இல்லை. பதிப்பு தொழிலுக்கு தேவையானவற்றை வாங்க இயலாமல் பல்வேறு இன்னல்களை பதிப்பகங்கள் எதிர்கொண்டு வருகின்றன. பொதுவாக எல்லா தொழிலுமே முடங்கி போயிருக்கு. இது புத்தகத்துறையும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அன்றாட செலவுகளுக்கே இன்றைக்கி மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்குது. புத்தக உற்பத்திக்கு அன்றாடம் தேவையான பணம் கையிருப்பு இல்லை. பைண்டிங்கு, பிரிண்டிங், பேப்பர் வாங்குறதுலேருந்து, போர்டு வாங்குறதுலேருந்து, லேமினேஷன்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெய்லி அன்றாடம் லிக்விட் கேஷ் தேவைப்படுது. இந்த சூழலில் நமக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. வியாபாரமும் சுத்தமாக குறைஞ்சி போயிருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட அன்றாடம் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. புத்தகங்கிறது 2ஆம் பட்சமாகி போகுது. அதனால் இந்த தொழில் முழுமையாக முடங்கி போயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் ஜனவரி சென்னை புத்தக கண்காட்சியை அச்சத்துடன் தான் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் இந்த அறிவிப்பின் விளைவு எத்தகையதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சூழ்நிலை நீடித்தால் எந்த அளவுக்கு புத்தக சந்தை நன்றாக இருக்கும் என்ற சந்தேகம் உள்ளது. இந்த சூழலில் தான் நாங்கள் சென்னை புத்தக கண்காட்சியை எதிர்நோக்கி போகிறோம். ஒரு அச்சத்தோடு தான் இந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோம். புத்தக கண்காட்சியை குறைந்தபட்சம் 5 லட்சம் குடும்பங்கள் எதிர்நோக்கியுள்ளார்கள் என்றும் எப்படியும் அவர்கள் புத்தக காட்சிக்கு வருவார்கள் என்றும் மற்றொரு தரப்பினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.
ஒவ்வொரு ஆண்டும் புக் ஃபேருக்காக ஒரு பெரிய கூட்டமே காத்துட்ருக்கோம். மியூசிக் சீசன் மாதிரி புக் சீசன் இது. அது எப்படி இந்த ஜனவரி மாதத்தில் இந்த பொங்கல் லீவில் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்க்குறதுக்கு இந்த நம்ம இது வந்து புக்கு பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. குறிப்பாக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் குடும்பம் வந்து இதை நம்பி இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அந்த புக் ஃபேருக்காக மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் பதிப்பகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 500 பேர் 500 புக்கு புது புக் வெளியிட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு தொல்காப்பியத்தை வெளியிட்டிருக்கோம். தொல்காப்பியம்னாக்கா சங்கலிக்கு 120 புக்கு வெளியிட்டிருக்கோம். அப்புறம் எங்கள் 60 ஆண்டு நிறைவு ஒட்டி நாங்கள் 60 புக்கு வெளியிட்டிருக்கோம். அதில் இந்த வருஷமும் அது சிறப்பாக அப்படியே தான் இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியல அதில். மேலும் புத்தக கண்காட்சிக்கு வருகிற வாசகர்களில் பெரும்பாலானோர் ரூபாய் தாளற்ற பணப்பரிமாற்றத்திற்கு அறிமுகமானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்றும் ஸ்வைப் மெஷின்கள் எனப்படும் பண தேய்ப்பு சாதனங்கள் நிறைய இருந்தால் நிலைமையை சமாளிக்க முடியும் என்றும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த ட்ரேடை பொறுத்தையும் பெருசாக பாதிக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ கார்டு வச்சுருக்கவங்க தான் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த படிக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது இங்கே ஸ்வைப்பிங் மிஷின் நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க இந்த வாட்டி எங்களுக்கு எல்லாருக்குமே. கொடுக்குற பட்சத்தில் சேல்ஸ் பெரும்பாலும் குறையுமான்னு சந்தேகம் தான். அதே சேல்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம. நிலைமை எவ்வாறு இருந்தாலும் பணத்தால் மதிப்பிழப்பு பிரச்சனையில் இருந்து புத்தக பதிப்பு தொழிலும் தப்பவில்லை. தொழிலில் இதன் விளைவு எப்படி இருக்கும் என்பது வரும் சென்னை புத்தக கண்காட்சியிலேயே தெரிந்துவிடும் என்றால் அது மிகையில்லை. மக்காவ் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார் சாய்னா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கியூபாவின் மறைந்த மாபெரும் தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஜிம்பாப்வே, பிரேசில், ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் ஹவானா வந்துள்ளனர். சர்வாதிகாரத்தில் இருந்து கியூபாவை விடுவித்த மாபெரும் மக்கள் தலைவரான ஃபிடல் காஸ்ட்ரோ கடந்த வெள்ளிக்கிழமையன்று காலமானார். அவரது மறைவுக்காக கியூபாவில் 9 நாள் துக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று அவரது அஸ்திக்கு இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் கியூபா தலைநகரான ஹவானாவுக்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். ஜிம்பாப்வேவின் அதிபர் ராபர்ட் முகாபே தனி விமானத்தில் ஹவானா வந்தார். அவரை கியூபா நாட்டு நிதித்துறை அமைச்சர் வரவேற்றார். இதேபோல் பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஷ் ஹீரா, ஸ்பெயின் மன்னர் ஜுவான் கார்லஸ் ஆகியோரும் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஹவானா வந்துள்ளனர். மக்காவ் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் கோல் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் சாய்னா நேவால் இந்தோனேஷியா வீராங்கனை ஹனா ரமாடியை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். மக்காவ் நாட்டில் ஓபன் கிராண்ட் பிரிக்ஸ் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்று வருகிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் இந்தோனேஷியா வீராங்கனை ஹனா ரமாடினையை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சாய்னா நேவால் 21-23, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஹனாவை வீழ்த்தி 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் நாளை மறுநாள் கரையை கடக்கும். கடலோர மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை. திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் கல்வியாண்டில் நீட் தேர்வு உறுதி. மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தகவல். எதிர்க்கட்சியினர் தொடர் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. விழுப்புரம் அருகே அரசு பேருந்துகள் மோதல். 5 பேர் பலி, 40 பேர் படுகாயம்.
இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.